இதானே எப்போ கிறிஸ்டியன் நகர் வரக்குள்ள மங்கம்மாச்சாலை கிடக்கக்குள்ள பின்னாடி இருந்த மங்கம்மாவை காணாம போயிடுவா போலையே. எங்க இது மட்டும் கேட்கும், சீக்கிரம் வாயா, நேராவது சாப்பிட போக வேண்டாமா? ஆமா, ஐயா வழி விட மாட்டாங்க. அப்படியா? கொஞ்சம் வழி விடுங்க. ஏ அப்பா, 4வது குறுக்கு தெருக்கு. ஏ அப்பா, இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்துருக்கோம் போலியே. ஆமா, வாரியில் கிடைக்கல, அதனால என்ன செய்ய. ஏ அப்பா, ஆமா கூட்டி இந்த வேலை நமக்கு தான். 4வது தெரு 3வது ஐயா போய் தோல்ச்சாரு. வீட்டுல யாரு இருக்கா? ஏன் நான் தான் இருக்கேன். யாரு? நல்லா இருக்கீங்களா? யாரியா நீ? பேப்பர்ல தான் விளம்பரம் கொடுத்துருக்கீங்களே, ஆள் தேவைன்ட்டு, அதான் வந்துட்டேன். சமயக்காரன் தேவைன்னா அதுக்குதான் கருவேப்பிலையை தூக்கி வச்சுட்டு வந்துருக்கீங்க. ஆமா, அவசரத்துக்கு கருவேப்பிலையை சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படி என்ன பாருங்க, டபுள் இதுக்கு. சொல்லுங்க. அப்படியே தொடச்சு அப்படியே உள்ள தூக்கி போட்டுருக்கீங்க. அப்படியே போட்டு. அச்சோ, உங்க சமயக்காரங்க அப்படி இல்லைங்க, நல்லவங்க. அப்படியா? என்னத்தையும் நடத்திட்டு போறாங்க. ஆமா, சரி சொல்லுங்க. நல்லா சமைப்பியா? ஓ அழகா மலையில பாருங்க. அந்த ஒரு பாட்டியம்மா இருக்காவளா? ஆமா, பிங்க் கலர் பாட்டியம்மா. அவங்கள விட நல்ல சமைப்பேன். பாட்டி வீட்டு பக்கத்துலதான் நான் இருக்கேன். பிரியாணி வாசம் அப்படி தூக்குச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் பேர் என்ன? பட்டை இலக்க ரொம்ப தூக்கலா போட்டுருப்பாங்க. என் பேரா இடிதாங்கி. இடிதாங்கியா? ஆமா, இடிதாங்கி மாதிரி இருக்கனால இடிதாங்கின்னு வச்சுட்டாங்க. யாரையா அந்த பேரை வச்சது? எங்க அப்பா தான். அவரு பேர் என்ன? அவரு பேர் சொல்லுங்க. என்ன யாரையா உங்க வீட்டுக்குலாம் பேர் வைக்க? சரி, அதை விடு. சொல்லுங்க. நீ போ. வேலை கிடையாதா? நீ போ. பாட்டியம்மா, பக்கத்து வீட்டுல உங்களுக்கு தான் வேலை இருக்கு போல. சொல்லுங்க. இங்க வா. வந்தாச்சு. இல்ல இல்ல, நீ போ. வேலை கிடைக்காது. இங்க வா. பத்துமா உன பேர் கிடைச்சிட்டு. பேர்? ஆமா. என்ன பேரு? நான் போன போறேன். போனும் வானா வரணும். வரணும். போவாசி. வாசி. உன் பேர் என்ன? போவாசி. போவாசி. சரி, எனக்கு இப்ப அந்த பாட்டியோட சூப்பரா பிரியாணி மட்டும் டக்குனு செஞ்சு எடுத்து வா. டக்குனா தெரியும்ல? தெரியும். பாட்டியம்மா, நம்ம வீடு எங்க இருக்கோ? ஐயோ போச்சா, பெரியாணிக்கு நான் எங்க போவேன்? நாளைக்காச்சும் மட்டன் சோறு போடுவாவே, கிளமாட்டு போட்டு கொடுத்துடலாம். நான் தான் சமைச்சது. எங்க போவேன்? மைக்கு போடுக்க தோறனே. அதுக்கு நீ ரெடி பண்ண? ஆமா, என்ன ஸ்பீடு இப்போ? சொமாட்டோவோட ஸ்பீடா இருப்பேன். நீங்க வேற சொமாட்டோல ஆர்டர் பண்ணிட்டியோ? அது நான் வரைக்கும் கொஞ்சம் லேட்டா வருவான். நான் ஸ்பீடா வந்துட்டோம்ல. அப்ப அந்த பாட்டில ஆட்டே போட்டு வந்துட்டியோ? இல்ல இல்ல இல்ல, அதாவது கிறிஸ்டியன் நகர் ஃபுல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன். சரி. ஆமா, மம்மி வீட்லயும் போய் எட்டி பார்த்து நல்லா தேடி கேடி பார்த்தேன். ஆமா, அந்த வைக்க வசந்தன்ட்ட வாங்க வைங்க. இது எங்க வச்சிருங்க. இங்க இருந்து வீடு அங்க வரைக்கும் எடுத்துட்டு போறவங்க. எடுங்கண்ணே எடுங்க, கீழே விழுந்துடாம. 9 வரைக்கும் தான் டைமு. ஆமா, எல்லா சைடும் தேடி பார்த்தேன். சரி, ஐயா வீட்டுல போய் தேடி பார்த்துட்டேன். எங்கேயும் காணல. அதுக்கு பிறகு நானே தேடி எடுத்த பெரிய ஆணி. ஆமா, இந்த பெரிய ஆணி எதுக்கு? நீ வேலைக்கே லாய்க்கல அப்படி சொல்ல. ஒரு பிரியாணிக்காக நீ இப்படி வேலைக்கு வேண்டாங்கல. எதுக்கு போய்? நீ சாப்பாடு தானே. பிரியாணி கேட்ட நீ என்ன பிரியாணி எடுத்துட்டு வர? இல்ல மல்லி, எப்படி சொல்ல? வெளியே போடா. மல்லி அப்படி சொல்லாங்க. எல்லா டைலாக்கையும் நானே சொல்லிட்டு கொண்டேன். எல்லாம் ஒரிஜினல் வயது சொல்லல. எல்லாம் அந்த ஒரிஜினல் வயதுக்கு தான்டா சாப்பிடறதுக்கு இருக்கும். சும்மா சொல்லாங்க. உங்களுக்கு என்ன ஒரிஜினா? எனக்கு ஒரிஜினல் ஓகே. சரி, 1 2 3 ஜான் வயிறு வச்சுட்டு ஒரிஜினல் வயிறா மத்திய பிரதேசத்தை வாத்து பார்த்துட்டு. சரி, நான் உட்கார்ந்துருக்கேன். பேப்பர் போடுற தம்பி மறந்துட்டான் போல. ஆமா, என்னத்த சொல்ல. இல்ல பேப்பரை கொண்டு வானே. ஆடி கொராட்டா அமாசி கொராட்டா இது ப்ரோக்ராம் வந்தா இதான் கதை. கொடு. சொல்லுங்க. ஏல சொல்லுங்க. கண்ணாடி வேற இப்போ ரிப்பேர் கொடுத்துருக்கவே. என்ன இங்க
என்ன பாக்குது? கிறிஸ்டியன் நகருக்கு ஆ, மாவட்டத்துக்கு கலெக்டர் வராராம. முதலாளி ஆ. உளுந்து அரிசி எடுத்து வச்சுட்டு போறாங்க. நல்ல பாப்பு. அது மாவட்ட கலெக்டர். மாவாட்டு வர உங்களுக்கு வந்து கலெக்டர் பாரு. மாவட்ட கலெக்டரா? ஆமா ஆமா மாவட்ட கலெக்டர் அது. நான் கூட நல்லா ஆட்டுவார் மாவன். சரி சரி விடு. இங்க பாரு. ஐயோ, அடுத்து என்ன சொல்ல போறாரா? என்ன? வீட்டு மனைவிகள் விற்கப்படுமா? நம்ம அழுக்கல அடிச்சுட்டு ஒரே சந்தோஷமா இருக்கு. வீட்டு மனைவிகளா பாப்போம். முதலாளி ஆ. அது வீட்டு மனைவிகள் முதலாளி. கொஞ்சம் விட்டா எடுத்து வித்துட்டு வந்துருவார் போல. ஓஹோ. ஐயோ, உங்களை வச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல. சரி, சரி சரி. எவ்வளவு வாரனாலும் பாப்போம். ஐயோ கடவுளே. வேற ஒண்ணும் பேப்பர்ல உருப்படியா போட்ட மாதிரி நல்லா தான் இருக்கு. கோயில் குட்டி தான் பாப்போம். எப்பா பாப்பா ஏ நம்ம கோயில் வேற சீட்டு போட்டிருக்கோம். ஃபுல்லா காங்கிரீட் போட்டு சம்முன்னு உள்ள போயிடும். ஏசி ஈஸிலாம் மாட்டணும் நம்ம கோயிலுக்கு. ஆமா ஏசி இல்லாம இப்ப எவனும் வரமாட்டான். வேற எப்படி ஒரு 50-60 லட்சம் நம்ம பிரிச்சானோ அப்படியே டொனேஷன் பிரிச்சானோ பூரா 1 லட்சம் 2 லட்சம் டொனேஷன் தரவே. நம்ம அண்ணாச்சி வீட்டுக்கு போவோம். ஒரு 50 லட்சம் தேரும். அண்ணாச்சே திருட்டு போய் வர போலயே. அண்ணாச்சே அண்ணாச்சி சொல்லணும்ல. அண்ணாச்சி ஏன் புதுசா இருக்கான்? நீங்க ஒண்ணு கோச்சுக்கிட்டாங்க. களக்காடு மடையில இருந்து ஏதோ இறங்கி வந்துட்டு நினைச்சுக்கிட்டேன். ஈதாமல குரங்கு மாதிரி இருக்கா. கோயில் குட்டி யாருடா? ஓ கோபடாங்க. புதுசா வேலைக்கு சரி சேர்த்திருக்கேன். அவங்க தள்ளி ஓரமா நில்லுப்பா. நீ இன்னைக்குதான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? சரி கொஞ்சம் தள்ளி நின்றுப்பா. ஆமா ஆமா பள்ளி நின்னுட்டாலும் அது ஒண்ணுலாச்சி கோயில் இருக்குல்ல. ஆமா நீங்க வந்து பெரிய மெம்பர்ல. ஆமா மெம்பரு. சென்டிங் போடலான்னு இருக்கோம் கோயிலுக்கு. சரி போடுங்க. நீங்க சென்ட் போடுங்க இல்ல ஏக்கர் போடுங்க. எங்க கிட்ட வந்துருச்சு. அது இல்ல எல்லாம் நம்ம ஆளுக்கெல்லாம் சும்மா 1 லட்சம் 2 லட்சம் டொனேஷன் தராவே. ஒரு லட்சம் கம்மியால அவ்வளவு தராங்களா? நீங்க நம்ம சர்ச்சில பெரிய ஆள்ல. ஆமா கொஞ்சம் பெரிய ஆடுதான். ஆமா ஒரு 10-20 லட்சம் தந்தீங்கன்னா கொஞ்சம் கையில கல்ல கிடக்கு. கரெக்ட் தான். 10-20 சரி நீங்க போங்க. நான் வந்து செக் எழுதி நீங்க உள்ள செக் எடுத்துட்டு வாங்க. நான் உள்ள வச்சு நிர்மாணம் பண்ணுறேன். நான் செக் எடுத்துட்டு வரேன். இப்ப நீ வந்து அவருக்கு அந்த பிஸ்கோத்து பிஸ்கோத்து கொடுக்கணுமா? ஆமா ஆமா உட்காருங்க உட்காருங்க. பந்தவங்களுக்கு பிஸ்கோத்து கொடுக்கணுமாமே. பிஸ்கோத்து இல்ல பிஸ்கோத்து வச்சிருக்கீங்களே. உணவு வேண்டாரு தனியா விட்டு போயிட்டாரே. தள்ளி இருப்போம். ஏ அப்பா வசந்தண்ணே போன ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணுதா? பரவாயில்ல உடைக்க முடியல. பிள்ளை ஏல இல்ல வாயல ஏல எங்க எரியுதா? ஏல அண்ணாச்சி பிள்ளை ஏல இல்ல கேட் ஏல இது யாரு உனக்கு கேட் பிள்ளை இப்ப பாரு. அதுவும் பிடிக்கல. காத்து தள்ளிட்டு போயிட்டு. ஏய் முதலாளி என்னடா குடுக்க? கேட்ச் எப்படி தெரியல. சாம்பியன் டிராப்ல இந்தியா போற எப்படி வாங்கும்? பாச்சி அண்ணாச்சி வரும்போது என்ன கம்பு எடுத்து அடிக்க பார்த்தேன். பிஸ்கட் ஒன்று எரியுதான். ஏய் கொஞ்சமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது நானே செக்க கையோட எடுத்துட்டு வந்துடுறேன். சரி அண்ணாச்சி நோட்ல எழுதிட்டு மாப்பனா? இல்ல இல்ல நீங்க போங்க, நான் கொண்டு வரேன். பேருக்கு பெரிய கல்வெட்டுல பதிச்சிடலாம். பதிச்சிடலாம். பாப்பாங்க பை. நீங்க போயிட்டு வாங்க. இரும்ல அண்ணாச்சி இத பவுன்ஸ் வாங்க. ஏய் என்ன பவுன்ஸ்? இல்ல நியூசிலாந்து பவுலரே எவ்வளவு பவுன்ஸ் பாகிஸ்தான் வச்சுட்டா நம்மலாம் ஏமாத்துறோம்னு சொன்னேன். சரி அண்ணாச்சி போறேன் பேர் எழுதிக்கிடுறேன். சரி நீங்க போங்க. டேய் ஏலே இங்க பாரு. ஐயா உனக்கு எதுவும் கொடுக்கலையில? ஏ பாடம் கொடுக்காம படுவா ஸ்கூல்ல பாடம் கொடுத்துட்டு போல. வரதே ஆடு கேட்கல பாரு. ஆமா அம்மல சொல்லுங்க நீங்க. ஏய் இந்த மாதிரி அறிவு இருக்கா? வந்தானா யார் வந்தாலும் தட்டுல வச்சு கொடுக்க வேண்டாமா? பிஸ்கோத்தை நீ பாட்டு சும்மா தூக்கி போட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்க தான முதலாளி கவனிக்க சொன்னீங்க. அதான் பிஸ்கோத்தை கொடுத்தேன். அது தூக்கியா எறியணும். நீ வேலைக்கு வெளியே முதல்ல அப்படி சொல்லாங்க. முதல்ல அப்படி சொல்லாங்க. அப்புறம் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ அவங்கள வந்து உட்கார வச்சு தட்டுல வச்சு கொடுக்க வேண்டாமா? எது வச்சாலும் தட்டுல வச்சு கொடுக்கணும். எது வச்சாலும் தட்டுல வைக்கணும். தெளிவா நமக்கு தெரியாதுல. சரி தட்டுல வச்சு கொடுக்கணும் அவ்வளவுதான். சரி முதலாளி இன்னும் சூப்பரா பண்ணி நான் வயக்காட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. எனக்கு அந்த செருப்பு மட்டும் எடுத்துட்டு வா. செருப்பு முதலாளி என்ன அடிப்பாரு. எது வச்சு கொடுத்தாலும் தட்டுல கொடுக்கணும். அப்பா
போட்டுறேன்னு பார்த்தேன் முதலாளி. ஏய் எதை வச்சுனாலும் செருப்பு வச்சானே கொடுக்கறது. செருப்பு சுவையா தட்டுல வச்சு தருவாங்க. நீங்க தானே சொன்னீங்க. நீ வேலைக்கே தட்டுல வச்சு கொடுக்கறேன்னா அது இல்லடா. அப்படின்னா யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா சரி அவங்கள கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு அதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது தட்டுல வச்சு கொடுன்னு சொன்னேன். தெளிவா சொல்லணும்டா. இனிமே நம்ம தெளிவா இருப்போம். சே அப்பா சரி நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். ஷூ போட்டு வைக்காட்டுக்கு. ஆமா ஆமா ஷூ போட்டு வைக்காட்டோட முதலாளி இவர்தான் போல. ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. யாருக்குமே தெரியல. இங்க இருந்த யாரு யாரு வந்தா நல்ல பின்னாடி இருந்து வரையா பின்னாடியா என்னடா இவன் பெக்கர் மாதிரி இருக்கா. ஆனா இங்கிலீஷ் பேசுறா பாத்தீங்களா? ஐயா நானும் டான்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ்லாம் படிச்சவன் ஐயா. ஐயா பெக்கர்ஜி டான்ஸ் காலேஜ்ல கிளாஸ் ரொம்ப இருக்கு. நிறைய பேர் இருக்கா போலயே. ஆமா ஐயா. ஆமா சீனியர் ஜூனியர் தான். மிஸ்டர் பெக்கர்ஜி உங்க ப்ராப்பர்ட்டி எங்க விட்டுட்டு வரீங்க பாருங்க. என்னது? ஐயோ அங்க வஸ்திரம். ஐயா எப்ப மிஸ்டர் பெக்கர்ஜி பின்னாடி என்ன உலக வரைபடமே இருக்கு. ஐயா இது ஐயா புள்ளிங்க பேஷன். ஐயா பண்டிகைக்கு எடுத்து ட்ரெஸ் நம்ம ஆவசையா எடுத்துட்டாவே. ஆமா ஐயா பாத்தியலா நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காவல. ஆமா அது என்ன கழுத்துல தொக்குது? ஐயா டிஜிட்டல் இந்தியா ஹே. அம்மா மோடி ஹே. ஆமா ஹே. அமைதியா மேல வாங்க ஹே. ஓ பேக் ஹே. மேலங்க. ஆமா ஐயா அது என்ன அங்க தொக்கு போட்டு வந்திருக்கியே? செருப்பு இது ஐயா வாங்கி கொடுத்ததுதான். புது செருப்பு. எனக்கு தெரியாம ஐயா எனக்கு தான் நல்ல பழக்கம். உங்களுக்கு பழக்கம் போயிட்டா வழக்கம். ஆமா ஆமா சார் செப்பல கால்ல எல்லாம் போடணும். யாருக்கு தொங்க விட்டுருக்கீங்க? ஐயா கால்ல போட்ட தேய்ச்சிரும்ல அத கட்டி தொங்க விட்டுருக்கேன். மிஸ்டர் பெக்கர்ஜி அப்டேட் ஆகாம இருக்கீங்க. எங்க அக்காட்டெல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு வருவா பாருங்க. ஆமா ஏப்பா தெரியாது. அதுக்குதான் அந்த ஸ்டூல். அது வேற கீழ்ஸ்னு வச்சிருவாங்க. மேல வாங்க. ஐயா என்னங்க ஐயா மேல நான் உள்ளல வந்து பார்க்க இல்லையா? இங்கே உட்கார்ந்திருக்கேன். அப்படி சொல்லாதீங்க. நீங்க முதல்ல ஏசுவாங்க. யார் வந்தாலும் ஆமா யார் ஐயா மேல வந்து உபசரிச்சு பிஸ்கோத்த தட்டுல வச்சு கொடுக்க சொன்னாங்க. வாங்க வாங்க ஐயா உட்காருங்க. நமக்கு ஒரு வீட்டுல வந்து பழக்கம் இல்லையா? மிஸ்டர் பெக்கர்ஜி ப்ளீஸ் மேல உட்காருங்க. மேலையா? ஆமா ஆமா உட்காருங்க. ஐயா சீக்கிரம் ஐயா அங்க நேரம் ஆகிட்டே இருக்கு. வாழை பசங்களா தட்டுல பேப்பர் விரிச்சுட்டாங்க. ஆமா எப்ப பிடிப்போம் எப்ப பிளேட் வைக்கலான்னு ஆத்திட்டு இருக்காங்க ஐயா. ஆமா மிஸ்டர் பெக்கர்ஜி என்ன இந்தியன் டாய்லெட்ல வெஸ்டர்னுக்கு வந்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? ஐயா இந்தியன் சொல்லாதீங்க பாரத்னு சொல்லுங்க. ஓ பாரத். ஆமாங்க பாரத் டாய்லெட்ல கம்ஃபர்ட்டபிளா உட்காருங்க. சரியா உட்காருங்க. அப்பா என்ன வச்சு கொடுத்தாலும் தட்டுல எல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. ஐயா நேரம் ஆகிட்டே இருக்கு ஐயா. நாலு வீட்டுக்கு போகணும். என் மாப்பிள்ள புது மாப்பிள்ள வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். அவனை வர போய் பார்க்கணும். போய் செருப்பை வேற வச்சு கொடுத்துட்டேன். பின்னாடி தொடச்சிடும். ஆமா புது மாப்பிள்ள நல்வீன் தான். எங்கேயோ இருந்தா எங்க வந்தான்னு தெரியல. அவர் கல்யாணம் பாட்டு பிடிச்சேன். கல்யாணத்துக்கே கூப்பிடல இப்பதான் கூப்பிட்டுருக்கான். அது வரையா அது பர்சனலா நீங்க கீழே இறங்கணும்னு பாத்துடுங்க சரிங்களா? மிஸ்டர் பெக்கர்ஜி சொல்லுங்க. முதலாளிட்ட உங்க தொழிலாளி ரொம்ப நல்ல. என் பல்ல வச்சு வாயை கிடைக்காது, நாக்கு கிடைக்காது, என் கைய கிடைக்காத. இப்போ சொல்லுங்க. யாரா மலலி உங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா விட்டானா பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி கரெக்டா இருக்கியே. யாரா இவனெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டது? உங்க பாருங்க அழகா சாப்பிடுறாங்க. மிஸ்டர் பெக்கர்ஜி உங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா வீட்டுல வந்திருக்காங்க பாருங்க. ஏய் யாரா இவ? இப்ப சொல்லுவாரு பாருங்க. அண்ணே அண்ணனா அண்ணே என்ன ஞாபகம் இருக்கா? செருப்பு எடுத்து விட்டுதானே. அண்ணே நம்ம சின்ன அப்படியா இருக்கும் போது கைய பிடிச்சுக்கிட்டு கைவீஸ் அம்மா கைவீசு கிறிஸ்டியானகர் போராடு கைவீசு கூட்டு போவியடே மறந்துட்டியாண்டே. ஏய் அடிச்சா மலலி அப்படியே இருக்கு பிச்சைக்கார மாதிரி. அடே அடே
அந்த முக்கில தான் இருப்பேன். இந்த மாதிரி வேலைக்காரன் தான் வச்சுக்கிய கண்டிப்பா என் கூட தான் வரணும் பாத்துக்க. ஆமா ஐயா நான் போயிட்டு வரட்டுமா? இப்படி போட்டு விட்டு போறீங்களே. இங்க வாணி மலலி இங்க வாணி என்ன பாரு ஒன்ன போய் வேலைக்கு வச்சேன் பாரு. இன்னைக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோமா இருந்து பார்க்க வர மாட்டேங்க. போன ப்ரோகிராம்ல உசாராயிட்டல. சொல்லுங்க என்னடா நீ நின்னுங்க டைலாக்கே முடியல. பாப்பா 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 சொல்லுங்க. டேய் யார் என்னன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் தானடா உள்ள விடணும். ஓ யார் என்ன விசாரிக்கணுமா? யாராலும் உள்ள விட்டுருவியா? இல்ல நான் பாக்குறதுக்கு உங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா மாதிரியே இருக்கும். நான் உள்ள இருக்கேன். ஒழுங்கா நம்ம யார் வந்தாலும் யார் என்ன விசாரிச்சு விடணும். எப்படி விசாரிச்சு விடுது? விசாரிக்கணும். ஒரு ராஸ்கோலி எவன் தெரியாம உள்ள வந்துட்டான். வெயில் பிப்ரவரி மாசம் வரதுக்குள்ள என்ன வெயில் அடிக்கப்பா. மாமா வீட்டுல போய் நல்லா ஏசிய போட்டு ஒரு தூக்கத்தை போட்ட வேண்டியதான். மாமா ஏசி போட்டு வந்து பாருங்க. லண்டன்ல இருந்தாரு. ஏசி வருமா? ஏசி பாத்துட்டு இருக்காரு மாமா. மாமா அரசு விட்டுறா. ஏய் 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 அரியாடா. ஏய் 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 ஒரு ரேஷன் கார்டுல வந்து ஆதார் கார்டுல உள்ள ஒரு மாமா நோமாவா? என் மருமாண்டா கலர பாரியா அவர் ஸ்டைல பாரு. அதுதான் டவுட்டே வந்துச்சு. ஆமா கொஞ்சம் இருங்க. யார் மாமா இது? இது மாப்ள ஒண்ணும் இல்ல. இப்ப புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். வேலைக்காரனா? ஆமா. ஏதோ நம்ம கொலை பண்ண வந்த மாதிரி எல்லாம் வரான். என்னடா நீ என் மகளு கிடைச்ச ஒரே ஒரு அழகான மாப்பிள்ளை இவருதான். உங்க மருமகனா? ஆமா. உங்க மகளுக்கு ஒரு மகளுக்கு நான் சொல்லிருந்தேன்ல. ஆமா என்கிட்ட தனியா சொல்லல. உங்க மகளுக்கு ஒரு கேன பையன் மருமகனா? ஆமா. என்ன சொல்லி இருக்கீங்க? இப்ப பாருங்க உங்க பொண்ணை உடனே வீட்டுக்கு அனுப்பி விடுதான் பாருங்க. டைவர்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடுதான். வேண்டாம் மாமா பேச்ச விடுங்க. இவரு பெரிய தேசிங்க ராஜா என்ன சொல்லிட்டு போறாரு. இப்ப என் மகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கவலைப்படாங்க மலலி. அதான் நான் இருக்கோம்ல சமையலுக்கு மலலி. இவன் ஒருத்தன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். பேசாம முட்டு போட்டு ஜெபம் பண்ணு. அப்பாவது உனக்கு ஞானம் வருதான்னு பாப்போம். முட்டு போட்டு என்ன செய்யணும்? முட்டு போட்டுடா. முட்டு போட்டா ஒரே கொட்டு. கொட்டு போட்டு இல்லடா. நம்ம கிறிஸ்டியன் நேர்ல எல்லாம் முழங்கால் போடுவாங்கல்ல நம்ம சர்ச்சிலையா? அப்படி தெளிவா சொல்லுங்க. அப்படி என்னடா படுத்துட்ட? சர்ச்சில் எல்லாரும் இப்படிதான் போடுவாங்க. இப்ப ஏதோ சேர் இருக்கனால உட்காந்துட்டாவே அவ்வளவுதான். நேராவா? நேரா நில்லு. எப்பா பாப்பா பாப்பா என்னடா நல்ல திறந்து பாருங்க எவ்வளவு ஆள் இருக்காங்க. ஆளே இல்லையா ஆளே இல்லையா ஆளே இல்லையா? ஏய் சும்மா இரண்டா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவானுங்க. சோஸ்திரம் சோஸ்திரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆஸ்திரேலியா டெஸ்ட்ல தான் தோத்துட்டோம். இந்த சாம்பியன் லீக்ல இந்தியா ஜெயிச்சிருவோம் 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 சொல்லுங்க. நம்பிக்கையா சொல்லுங்க. ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம். ஏய் உன்னை வச்சு ஜோம் கூட ஒழுங்கா பண்ண முடியலடா. நான் பாட்டாவது படிக்கிறேன். பாட்டு பாடுங்க. போவா போவா சொல்லுங்க. போவா போவா போர்வையால மூடுங்கப்பா போர்வையால மூடுங்கப்பா. போவா 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 மூடியாச்சப்பா மூடியாச்சப்பா போர்வையால முதலாளிய மூடியாச்சப்பா போர்வையால முதலாளிய மூடியாச்சப்பா. அச்சோ இன்னும் முடிச்சிருக்காரு கடவுளே. ஒழுங்கா ஜோம் பண்ணு. ஜோம் பண்ணதான் விட மாட்டேங்கன்னு பாட்டு படிக்க அப்போ விட மாட்டியா? பாட்டா வசந்தண்ண? ஆமா இசட் மைனர். பாடுங்க பாடுங்க. நிரப்புங்கப்பா 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பாத்திரத்தை
பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்பியாச்சப்பா நிரப்பியாச்சப்பா, பாத்திரத்தை வாட்டரால நிரப்பியாச்சப்பா. இவனுக்கு வேற வேலையில. ஊத்துங்கப்பா 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 ஊத்துங்கப்பா. ஊத்தியாச்சப்பா ஊத்தியாச்சப்பா, மராய் மேலே வாட்டரத்தான் ஊத்தியாச்சப்பா, மராய் மேலே வாட்டரத்தான் ஊத்தியாச்சப்பா. முதலாளி, டாக்டர் போய் செக் பண்ணுங்க. 4 ஃபேன் படுத்து வேத்து ஊத்துதே, பிபி எது இருக்க போது. இங்க வாய முதலாளி, இங்க வாய. நீ வேலைக்கே லாய்க்கல, வெளியே போடா, வெளியே போ. வேலைக்கெல்லாம் நம்ம முதலாளி ஏசப்பான்னு யாரையோ சொன்னாங்களே, உண்மையா முடங்கல் போட்டு ஜோம்னா நம்மளும் ஜோம்னி பார்ப்போம். அன்புள்ள ஏசப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கு ஏசப்பா. எங்க முதலாளி சொன்னாங்க, உங்களிடத்துல தான் ஞானம் அறிவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏசப்பா. அந்த ஞான அறிவு எனக்கு தாங்க. நான் மறுபடியும் முதலாளிகிட்ட போய் நான் வேலை கேட்கும் போது நல்ல ஒரு தொழிலாளியா இருக்கணும் கர்த்தாவே, எனக்கு கிருபை செய்யுங்க. ஆமென். முதலாளி, தோத்திரம் முதலாளி, நல்லா இருக்கீங்களா? போஸ் போஸ் தான் முதலாளி. உன் முகத்துல ஒரு மாற்றம் தெரியுதே. ஆமா முதலாளி, நீங்க தானே சொன்னீங்க ஏசப்பாட்ட உண்மையா ஜோமனு ஞானம் அறிவு அவர்கிட்ட இருக்குன்னு. ஆமா, உண்மையா ஜோமனி பார்த்தேன். இந்த ஞானம் அறிவு ஏசப்பா எனக்கு தந்துட்டாங்க முதலாளி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இனிமேல் எப்பவுமே நீதான் என்னோட நிரந்தர விளக்கு. நன்றி நன்றி முதலாளி, நன்றி. தேங்க்யூ.